Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல வேஸ்டா இருக்க இந்த மாதிரி நல்ல திக்கான கார்ட்போர்ட் அட்டை யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் ஒரு 5 இன்ச் அகலம் இருக்க மாதிரி அந்த கார்ட்போர்ட் அட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு மரத்தோட கிளை, அப்புறம் வந்து ஒரு பூக்கள், கொஞ்சம் இலைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி அழகாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ எப்படி நான் கட் பண்ணி எடுக்கிறேனோ அது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ லீஃப் எதுவுமே தனித்தனியாக நம்ம கட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பூக்களோட அந்த ஷேஃபு, இலைகளோட அந்த ஷேஃப் அது மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இதுக்கு வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். நிறைய வந்து வேஸ்ட்டு கிளாத் அண்ட் வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு நம்ம வந்து நிறைய டியாவை பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு இதுவுமே உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கிராஃப்டோட லவ்வராக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்ககிட்ட பெயிண்ட், அப்புறம் வந்துட்டு ஹாட் க்ளூ கன் இது எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவுமே நல்லா வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இது போல் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த கார்ட்போர்டு அட்டை வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்கான அட்டையாக இது போல் நான் எடுத்துருக்க மாதிரி. இப்போ வந்துட்டு அந்த பெயிண்ட் வந்து ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் ஹாட் க்ளூ கன் வச்சுட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு மரம், ஒரு கிளை அதெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெக்ஸ்சரை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம கட் பண்ண எல்லா ஓரங்கள்லேயும் இது போல் நீங்கள் வந்துட்டு ஒரு லேயர் வந்து ஹாட் க்ளூ வச்சுட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. க்ளூ வந்துட்டு நல்லா ஒட்டணும் அப்படின்னாக்கா நல்லா வந்து ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு க்ளூ வந்து நல்லா ஒட்டும். நிறைய பேர் வந்துட்டு க்ளூ வந்து ஒட்ட மாட்டேங்குது, சீக்கிரமாக உறிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து கிராஃப்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா முன்னாடியே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இந்த கன்னை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. அதுபோல் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஸ்டிக் வந்துட்டு பழுப்பு நிறத்தில் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டிக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அழகாக ஒட்டும். இப்போ ஒரு லீஃப் குள்ளாரெலாம் எப்படி இருக்குமோ அது போல் வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்மளே அப்படியே கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். அதுபோல் இந்த ஃப்ளவருக்குள்ளெல்லாமே இந்த மாதிரி ஓரங்களில் ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நமக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி இந்த கன்னை வச்சுட்டு நீங்கள் பேனாவால் வரைகிற மாதிரி நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணது கொஞ்சம் நேரம் அப்படியே காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு நான் வச்சுருக்க அந்த கன் வந்துட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்துட்டு இங்கே சிதம்பரத்தில் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன், எலக்ட்ரிக்கல் ஷாப்பில். ஸோ அமேசானில் இருக்குது இந்த கன் வந்து. நான் ஒண்டர் அப்படிங்கிற அந்த பிராண்டில் வாங்கியிருக்கேன். 450 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஸோ இதே மாதிரி அமேசானில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு 40 வாட்ஸில் வாங்கணுமா இல்லை 20 வாட்ஸில் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஹாட் க்ளூ கன் வந்துட்டு 40 வாட்ஸ் தான். 20 வாட்ஸ் வாங்குறத விட 40 வாட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஹீட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் 40 வாட்ஸ் வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ஹாட் க்ளூ கன்னோட அந்த பிக்சருமே நான் வந்துட்டு சைடில் ஆட் பண்ணுறேன். நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு குட்டி ஸ்பாஞ்சில் வந்துட்டு அதை தொட்டுட்டு இந்த மாதிரி அங்கங்கே டச் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு பழங்காலத்து ஒரு பொருளோட அந்த லுக் வந்து கிரியேட் ஆகுது பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பழங்காலத்து ஒரு கலைப்பொருளோட ஒரு டெக்ஸ்சர் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இதை பார்க்கும்போது நமக்கு வந்து கார்ட்போர்டு அட்டை மாதிரியே தெரியல பாருங்கள். நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணாதீங்க. இது போல் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு லைட்டாக டச் பண்ணுங்கள் கோல்டு கலர். நான் வந்து என்ன பெயிண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா அக்ரிலிக் பெயிண்டில் மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன், கோல்டு கலர். இந்த ஸ்பாஞ்ச் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பாஞ்சிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி கிராஃப்ட்டுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்டிக்கை எடுத்துகிட்டு இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு க்ளூ வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு, ஸோ எத்தனை ஸ்டிக் இது போல் வச்சு உங்களால் ஸ்டிக் பண்ண முடியுமோ அது போல் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் இருந்தால் போதும்.
இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 இடத்துல வந்து நான் இந்த மாதிரி கேப் விட்டு ஸ்டிக் வச்சு ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நம்ம அந்த க்ளூ மேலேயும் கொஞ்சம் கோல்டு கலர் பெயிண்ட் அடித்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டான லுக்கில் இருக்கும். நல்லா வந்து க்ளூ வந்து சைடு எல்லாமே இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த குச்சி மேலேயுமே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் டியர், நம்ம வந்துட்டு ஒரு கீ ஹோல்டர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே வந்து வேஸ்ட்டு கார்ட்போர்ட் அட்டையிலிருந்து. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பாம்போ ஸ்டிக் இருக்குது. அதை வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி அதை வந்து வேலில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு டிசைனாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட இந்த ஸ்டிக்கு இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா திக்கான தொடப்பங்குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போலவே ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா டபுள் சைட் டேப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு இந்த கார்ட்போர்ட் அட்டையோட பின் சைடில் ஒட்டிட்டு அப்படியே வேலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை டெக்கோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு க்ளூ வச்சுட்டு நம்ம வந்து இந்த அட்டையோட அந்த குச்சியை சேர்த்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு மேலேயுமே அது போலவே ஒட்டி விட்டுடலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. ரொம்பவே யூனிக்கான ஒரு வால் ஹேங்கிங் கீ ஹோல்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் இது போல் ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணி அதுக்குமே ஹாட் க்ளூ வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதையுமே இதில் வச்சு இது போல் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ளைனாக இருக்கு இல்லையா மேலே, ஸோ அதனால் இப்போ இதுலேயுமே கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி ஆச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கீ ஹோல்டர் ரெடி. ஸோ பழங்காலத்து ஒரு திங்ஸ் மாதிரி ஒரு அவுட்லுக் இருக்குது பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டு வேலில் ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம கீ எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நான் கீ மாட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வெயிட்டான திங்ஸை வந்து மாட்டாமல் நம்ம வந்து கீ ஹோல்டராக மட்டுமே இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல லைஃப் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். பாய்.